வணங்கக்கூடிய கடவுள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கந்தவேல் முருகன் தான். அதனால் நீங்கள் கந்தவேல் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மேசராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம்னு மொத்தம் 9 பாதங்கள் உடையது தான் மேசராசி. சுறுசுறுப்பானவங்க, நிறைய புத்திசாலித்தனம் உடையவங்கன்னு சொல்லலாம். எதையுமே யோசிக்க மாட்டாங்க. முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கிற பழக்கமும் கிடையாதுன்னு சொல்லலாம். நடுத்தரமான உயரம், கம்பீரமான தோற்றம், நிமிர்ந்த நடை, நீண்ட புருவும், அழகான பல்வரிசைக்கு சொந்தக்காரங்க, அடர்த்தியான கேசமும் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். கோவங்கிறது சாதாரண அளவுக்கு வராது. எங்கேயாவது தலையில் போய் முட்டிக்கலாமாங்கிற அளவுக்கு தான் கோவங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே வரும்னு சொல்லலாம். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் கொண்டவங்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களும் இவங்க தான். குழந்தைகள் மேலே நேசம் வச்சிருக்கக்கூடியவங்களும் இவங்க தான். ஆனால் அன்பை சரியாக வெளிப்படுத்த தான் தெரியாது. ஆனால் எல்லா செயலையும் வேகம் கொண்டவங்களா நிறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கா, குடும்ப வாழ்க்கையில் எப்படி அமைஞ்சிருக்குது, தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கா, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மேசராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க. இந்த மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கிறதால பண பற்றாக்குறைங்கிறது ஏற்பட வாய்ப்பில்லை. குடும்ப சூழ்நிலை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன மனசாம சண்டையை கூட ஒரு ஈகோ பிரச்சனையால் குடும்ப வாழ்க்கையில பெருசாக்கி இருப்பீங்க. ஒரு நல்ல அந்யோன்யம் இருந்திருக்காதுன்னு சொல்லலாம். இனி புரிந்துணர்வு ஏற்பட போகுது. சனி பகவானும் அனுகூலமாக இருக்கிறதால ஆரோக்கியத்தில் எடுத்துக்கிட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பில்லை, நல்ல மாற்றம் தான். ருணரோக சத்திரஸ்தானத்தில் கேது நிற்கிறதால பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குது. தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா, உழைப்போட வேகம் அதிகப்படுத்துறீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏன்னா கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க. இனி விரைவாக உங்களுக்கு 7 சனி காலம் தொடங்க இருக்கிறதால முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த நேரத்தில் கடன்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய வழியை ஏற்படுத்த பாருங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. முயற்சி கேட்ட பலனும் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். மகிழ்ச்சி இந்த நேரத்தில் உண்டு. வீண் செலவுகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அப்பப்போ வந்து தான் போகும். கொஞ்சம் செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுடைய பெண் பிள்ளைகள் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு விவாக வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வரணும் அமையக்கூடிய யோகம் உண்டுன்னே சொல்லலாம். வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால வேலையில் நல்ல மாற்றம் தான். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு மாதிரியான விஷயம் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமும் இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வேலை ரீதியாக சலுகை எதிர்பார்த்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். கூட பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் உங்களுக்கு இந்த நேரம் ஆதரவாக இருப்பாங்க, அன்பு செலுத்துவாங்கன்னு சொல்லலாம். வேலையில் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லை. பணி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரம் தான். புதுசாக ஒரு முயற்சி கொடுக்குறீங்கனாலும் இந்த நேரம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு உங்கள் புகழுங்கிறது ஓங்கி வரக்கூடிய நேரம். திறமையை எந்த இடத்துலையுமே வெளிப்படுத்த தயங்காதீங்க. நல்ல மாற்றங்களுக்கு காத்திருக்குது. எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் சாதகமான முடிவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக ஒரு அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே செல்வாக்கு உங்களுக்கு சிறப்புங்க. கட்சியிலுமே ஆதரவு பெருகி வரும். மற்றவங்களுடைய ஒரு அனுசரணையான தன்மை உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டுன்னே சொல்லலாம். அரசியல் துறையில் பொறுத்த வரைக்குமே பெரும்பாலும் சுக்கிரன், செவ்வாய், ராகு இந்த நேரம் உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல மாற்றம் தான். பல வகையிலும் ஆதரவுங்கிறது கிடைக்கக்கூடிய நேரம். கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம். ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம். ஏன்னா நினைவாற்றல் திறன், கிரகிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். அதனால் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு உயர்வான நிலையை அடைய முடியும். ரொம்ப முக்கியமாக படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒழுக்கம், கட்டுப்பாடுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் பழகக்கூடிய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மாணவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். குடும்பத்து மேலே ஒரு பாசம் அதிகமாக தான் இருக்குது இந்த நேரம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களாக இருந்தால் பூமிக்காரகனான செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறதால கண்டிப்பாக விவசாயத்துறையில் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். தட்டுப்பாடுங்கிறது இல்லை. தரமான பொருட்களை இந்த நேரம் கொள்முதல் செஞ்சு தகுந்த மகசூலை பயிர் செஞ்சிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். கால்நடை மூலமாகவும் பண வருமானம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம்.
பழைய கடன் இருந்தால் முதல்ல அதை அடைக்கிறதுக்கு வழி பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் நிம்மதி தன்னால் வந்து சேரணும்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த நேரம் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி சிறப்பாக இருந்துட்டா விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா 2 கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த நேரம் உங்களுடைய ராசி அமைப்பு அமைஞ்சிருக்கிறதால சுப பலனை பொறுத்த வரைக்குமே உண்டு. விருப்பப்பட்ட விஷயமும் நிறைவேறும். திருமணமான பெண்களாக இருந்தால் இந்த நேரம் கருத்தரிக்கிறதுக்கு சாதகமான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குதுன்னே சொல்லலாம். திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்த கன்னி பெண்களாக இருந்தால் மனசுக்கு பிடிச்ச மணவாளன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னே சொல்லலாம். லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் சிக்கனமாக நீங்கள் இருக்கணும். சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு வந்தாலே போதும். மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கந்தவள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. ஏன்னா மேசராசிக்கு பொறுத்த வரைக்குமே முருகப்பெருமான் வழிபாடு எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உண்டா. செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. தூரம் பருப்பு மாதிரியான விஷயங்களை தானமாக கொடுங்க. முடிஞ்சவங்க ஏழை எளியவங்களுக்கு அன்றைய தினங்களில் அன்னதானம் மாதிரியான விஷயங்கள் ஒரு நபருக்காவது நீங்கள் செய்யறது நல்லது தான். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். தொட்டதை தொடங்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். தனாதிபதியோட சேர்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல நாட்டில் அமைச்சு தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. செய்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருக்கிறது நன்மை. பகை கிரகமாக இருந்தாலுமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். குறிப்பாக படித்து முடிச்சுட்டு பிள்ளைகள் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்கன்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உபரி வருமானம் கிடைக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே குடும்பத்தில் நீங்கள் மட்டும்தான் வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருந்தால் இனி உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. வருங்கால நலமடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இப்போ திட்டமிட்டு செயல்படுத்துறது ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடங்களுங்கிறது வரதான் செய்யும். ஆனால் மனம் தளராதிங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். கடைசி நேரத்தில் உங்களுக்கு எல்லா காரியமும் கைகூடி வந்துடும்னே சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க. எல்லா வழிகளும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலையாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும், இது வரைக்கும் தொல்லை தந்து விடுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நீங்கும். பாதையில் நின்ன பல வேலை உங்களுக்கு மறுபடியும் தொடரக்கூடிய வாய்ப்பு. கூட பிறந்தவங்க வழியில் இது வரைக்குமே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயங்கிறது இருந்திருக்காது. சின்ன சின்ன மனசாபங்களை சந்திக்கக்கூடியவங்களாக தான் இருந்திருப்பீங்க. இனி உடன்பிறப்புகள் வழியிலையும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம். விரும்பி வந்து உங்களை கூப்பிடுவாங்க. உடன்பிறப்பு வழியிலையும் சுப செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வர வேண்டிய விஷயம், பண வருமானம், இது எல்லாமே தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகிற ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது நிச்சயம் நல்ல மாற்றம் தான். முயற்சி மட்டும் கைவிடாமல் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். சமுதாயத்திலையும் ஒரு மதிப்பு கிடைக்குன்னு சொல்லலாம். இதே சமயங்களில் புதிய உறவுகள், நட்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, வாய்ப்பு வந்துட்டா அது சரியாக பயன்படுத்திக்க பாருங்க. அது உங்களுக்கு நல்லது. ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த நேரத்தில் எல்லா வகையிலையும் ஆதரவு தருவாங்க. வியாபார ரீதியாகவும் நல்ல மாற்றம், வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பு தான். மொத்தத்தில் மேசராசி அன்பர்கள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா, கொஞ்சம் முயற்சி கொடுத்து செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். வருமானம் அதிகரிக்கிறதுக்குமே இந்த நேரம் வாய்ப்பு உண்டு. மற்ற எந்த கிரகத்தாலையுமே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலங்கிறது உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ராகு ஒருத்தருக்கு மட்டும்தான் கொஞ்சம் சின்ன பரிகாரம் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால நவகிரகங்களில் ராகு பகவானை வழிபாடு செய்ய பாருங்க. முடிஞ்சவங்க காலகஸ்தை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றம்தான். பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி, தவறாமல் பசு நெய்யில் நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்கிறது, நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வீட்டிலுமே நீங்கள் 2 நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றம் தான். தீபம் ஏற்றும் போது உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைச்சு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுள்ள மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.